ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோனை என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா மோனை வந்து 8 வகைப்படும். இந்த மோனையில் பார்த்திங்கன்னா 3 மோனைகள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது பார்த்திங்கன்னா ஒருவு மோனை. ஓர் அடியில் முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி தொடுப்பது ஒருவு மோனை எனப்படும். எடுத்துக்காட்டு: நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சீர்கள் சொல்லுவாங்க. 1 சீர், 2ஆம் சீர், 3ஆம் சீர், 4ஆம் சீர்னு சொல்லுவாங்க. இந்த 4 சீர்கள் சேர்ந்தது வந்து ஒரு அடி. இந்த பார்த்திங்கன்னா முதல் அடியில் பார்த்திங்கன்னா முதல் சீரிலும் 4ஆம் சீரிலும் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது பார்த்திங்கன்னா ஒருவு மோனைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 5வது வந்து கூலை மோனை. ஒரு அடியில் முதல் 2, 3ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது கூலை மோனை எனப்படும். எடுத்துக்காட்டு: பல்லார் பகை கொளினும் பத்தடுத்த தீமைத்தே